கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். ஆமென். ஜீசஸ். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். வரலையோ சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த இடத்துல 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று பயப்படாதே, இன்னொன்று கேடகம், 3வது மகா பெரிய பலன். பலன் கிடையாது, பலன். ஆங்கிலத்துல ரிவார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுவாங்க, நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இவ்வளவு தூரம் நான் அலைஞ்சு அலைஞ்சு ஓடி ஓடி பார்த்த அந்த காரியத்துக்கு என்ன நன்மை கிடைச்சது? கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு மகா பெரிய பலன். பலன் கிடையாது, பலன். நாம் இத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு, இந்த பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, இவ்வளவு தியாகத்திற்கு, தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்திற்கு அவரே பலனாய் நமக்கு வருகிறார். அல்லேலூயா. He is the reward. நீங்க சொல்றீங்களா, இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன எனக்கு? ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுதான் உங்க ரிவார்ட். அல்லேலூயா. நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பணமோ, பட்டமோ, பதவியோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ ரிவார்டு கிடையாது. அதெல்லாம் சும்மா உலகத்துல வாழ்றதுக்காக அத்தியாவசியங்கள், அவ்வளவுதான். ஆனா அது ரிவார்டு கிடையாது. உண்மையான ரிவார்டு எது? வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலன் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து இல்ல, இயேசுதான் நம்முடைய சொத்தே. சொல்லுவோமா? எது நம்முடைய பலன்? நம்பிக்கை வரலையா? ஏசப்பா மட்டும்தான் நம்முடைய பலன். இத்தனை நாட்கள் இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசுதான். அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ இவ்வளவு என் பேச்சை கேட்டு இனத்தையும் ஜனத்தையும் ஊரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்தியே, என்ன எனக்கு கிடைக்கும் நினைக்காத, உனக்கு நான் இருக்கிறேன். வரல சொல்லுவோமா? ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்வாரானால் அந்த மனிதன் எவ்வளவு கொடுத்து வைத்த பாக்கியசாலி தெரியுங்களா? அல்லேலூயா. தேவனை, அதாவது தெய்வமாய் கொண்ட ஜாதி அது பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? ஏசப்பாவை ஒருத்தன் ஆராதிக்கிறான்னா அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம். இருக்கிறதுலே மகா பெரிய ஒரு பாக்கியமற்றது என்ன தெரியுங்களா? ஆண்டவரை விட்டுட்டு மற்ற காரியங்களை தேடுவது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி போறானோ அவன் தான் பாக்கியவான். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறானோ அவன் துர்பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க பாக்கியவான்கள் இருக்கிறீர்கள்? தேவனை அறிந்து கொள்ளுவது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவது மட்டுமல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவரை தேடி, அவரை நாடி, அவர் சமூகத்தில் நெருங்குவதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. அதுவே பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 3 காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, பயப்படாதே. அப்ப என்ன அர்த்தம்? எதையோ குறித்து ஆபிரகாம் பயந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்றாரு? வெள்ளிக்கிழமையை கொஞ்சம் பார்த்துட்டோம். சோ தொடர்ந்து அப்படியே நம்ம பார்ப்போம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாத. ஏன் பயப்படாத? வெள்ளிக்கிழமை பார்த்தோமே. எதுக்கு பயப்படுறார் ஆபிரகாம்? வீட்டை விட்டு, ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, தாய் தகப்பனை விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷனும் கிளம்பி வந்துட்டாரு. பயம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நீங்க உங்க வாழ்க்கையில தனியா வந்துட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு. உங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா?
இருக்குங்களா? இருக்காது இல்லையா? இப்ப இருக்காது. ஏன்னா இப்ப ஏசப்பா மேல நம்பிக்கை வந்துருச்சு. வந்த புதுசுல எப்படி இருந்துச்சு? பயமா தான் இருந்தது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத. ஏன் பயப்படுற? பயந்து நீ என்னத்தை சாதிக்க போற? குரல்லே சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அந்த பயப்படாதே குறித்து ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல யோவேல் 2:21, யோவேல் 2:21ல கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பயந்தா என்ன இருக்கும், பயப்படலைன்னா என்ன இருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படலைன்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். பயப்படலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. வாசிங்க யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, ஏன்னா ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? மகிழ்ந்து களிகூரு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த பயத்தை நீ பயப்படாம தப்பிச்சிட்டீனா அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? ஹலோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அலைய சொல்லுவோமா? பயப்படாம இருந்தீங்கன்னா என்ன செய்வார்? உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படலைன்னா என்ன செய்வார்? யோவான் இல்லாம யோவேல். பயப்படலைன்னா என்ன செய்வார்? சரி, இப்போ பயந்தா என்ன செய்வார்? அவர் செய்ய வேண்டாம். நீங்க பயந்தீங்கனாலே அது பெரிய காரியம் நடக்காது. வரலையே சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படலைன்னா அந்த நீங்க பயப்படாம வாழ்க்கையை மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சொல்லுங்க. பெரிய காரியத்தை செய்யறாராமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஏன் பயப்படுற? செய்வார், கண்டிப்பா செய்வார். நீ பயந்துட்டேன்னா என்ன ஆகும்? ஹலோ, பயந்தா என்ன ஆகும்? பெரிய காரியம் நடக்காது. ஆனா பயப்படாம முன்னேறி செல்லும் பொழுது ஏசப்பா கண்டிப்பா என்ன செய்வாரு? நான் ஏசப்பா பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பயப்படுவான், பிசாசு பயப்படுத்துவான், ஜனங்க பயப்படுத்துவாங்க, சூழ்நிலை பயப்படுத்தும், நம்ம பலவீனத்தை பார்த்து நமக்கு பயம் இருக்கும், நம்ம சுகவீனத்தை பார்த்து பயம் இருக்கும், நம்ம பிள்ளைகளை குறிச்ச பயம் இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், பயப்படாத, என் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன நீ நம்பிக்கையா வச்சு நீ பாட்டுக்கு முன்னேறி செல்லு, பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது பயப்படலைன்னா என்ன நடக்கும்? வாசிங்க யோவேல் 2:22 அடுத்த வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள். பேசாம பயப்படாதேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. ஏன்னா நீ பயப்படல என்ன நடக்கும்? வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வறட்சியான வாழ்க்கை. வனாந்தரங்கிறது என்னதுங்க? வனாந்தரம் செழிப்பா? வனாந்தரம்னா என்ன? வறட்சி. வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை, ஒரே வறட்சி, கடன், தரித்திரம், உபத்திரவம், போராட்டம், வாழ்க்கையே வறண்டு கிடக்குது, என்னன்னே தெரியல, ஒரு முன்னேற்றமே இல்ல, வாழ்க்கை ஒரு வறட்சி. அதான் சொல்றாரா ஆண்டவர், வனாந்தரம். நீ பயப்படலைன்னா வனாந்தரம் என்னவா மாறும்? வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். சொல்லுவோமா? வறண்டு இருக்கிற நிலம் உனக்கு மேய்ச்சலை தரும். அல்லேலூயா. வறண்ட பூமி என்னத்தை கொடுக்கும்? மேய்ச்சல். அங்கே புல், பூண்டுகள், காய்கறிகள், மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் நீ விளைவிக்கலாம், பயப்படாம இருந்தீங்கன்னா. ஒரு சொல்லுவோமா? பயந்தா வாழ்க்கையில வறட்சி தான் வரும், பயப்படலைன்னா வாழ்க்கையில மேய்ச்சல் உண்டாகும், செழிப்பு உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? விருட்சங்கள் காய்களை காய்க்கும். பயந்தா காய்க்கிற மரம் கூட என்ன பண்ணாதாமா? பயப்பட்டால் காய்க்கிற மரம் கூட காயை காய்க்காதாமா. அல்லேலூயா. பயப்படாம இருந்தா விருட்சங்கள் என்ன செய்யும்? விருட்சங்கள் என்ன செய்யும்? விருட்சம்னா மரம். மரம் என்ன செய்யும்? காய்களை காய்க்கும். அப்ப பயத்தா வாழ்க்கையில் என்ன ஆகாது? விருட்சம் அதுல காய வராது. ஆண்டவர் என்ன சொல்ற? பயப்படாத, விருட்சங்கள் காய்களை காய்க்கும். மூணாவது என்ன சொல்றாரு? அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அல்லேலூயா. பயப்படாம இருந்தீங்கன்னா அத்தி மரமும் திராட்சை செடியும், நீங்க செய்யற வேலை, கையிட்டு செய்கிற பிரயாசம்,
தொழில், படிப்பு, கைட்டு செய்யற எல்லா காரியங்களும் அதோட பலன் என்ன பண்ணும்? கொடுக்கும். பயந்தா என்ன பண்ணாது? கொடுக்காது. ஒரு சொல்லுவோமா? அப்ப இது மூணுமே என்ன சொல்லுது? வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும், அப்புறம் விருட்சங்கள் கனியை கொடுக்கும், காய்களை கொடுக்கும், மூணாவது அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இது மூணு என்னன்னா வறட்சியா இருக்கிற வாழ்க்கை செழிப்பா மாறும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா செழிப்பா மாறும். உங்க வாழ்க்கையில பயம் இல்லைன்னா, நீங்க பயம் இல்லாதவங்களை நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, உனக்கு பயமே இல்லையா? இப்படி யாராவது உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு பயமே இல்லையா? தப்பு செய்யறீங்களே, நல்லது செய்யறது, உனக்கு பயமே இல்லையா? வாழ்க்கையை குறிச்ச பயமே இல்லையா? குடும்பத்தை குறிச்ச பயமே இல்லையா? பிள்ளைகளை குறிச்ச பயமே இல்லையா? காசை குறிச்ச பயமே இல்லையா? வீட்டை குறிச்ச பயமே இல்லையா? எதை குறிச்ச உனக்கு பயம் இல்லையா? இல்ல. ஏன்? ஏன்னா யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் பயந்தனால என்னாச்சு? நான் என்ன நடக்கும்னு பயந்தனோ அது அப்படியே. பயப்படலைன்னா நீங்க நினைச்ச நல்லது நடக்கும், பயந்தா நீங்க நினைச்ச கெட்டதுதான் நடக்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஒரு சொல்லுவோமா? பயந்தம்னா எதை குறிச்சு எதுக்காக பயந்தோமோ அது நடந்துரும். பயப்படலைன்னா நம்ம எதை நினைச்சு நம்பிக்கையா பயம் இல்லாம இருக்கிறோமோ அது நடக்கும். இப்போ ஒருத்தன் பயப்படலைன்னா அவன் நெகட்டிவ் தாட் இருக்குமா அவனுக்குள்ள? இப்போ ஒருத்தன் பயப்படல, அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன தாட் இருக்கும்? பாசிட்டிவான தாட். அதனாலதான் அவன் பயப்படல. புரியுதா? இப்போ ஒருத்தன் பயப்படுறான்னா அவனுக்குள்ள என்ன தாட் இருக்கும்? அவனுக்குள்ள என்ன தாட் இருக்கும்? நெகட்டிவ் தாட் இருக்கும். யோபு பயந்தாரு. எதை குறிச்சு பயந்தாரு? என் பிள்ளைகள் பாவம் செய்வார்களோ என்று ஒவ்வொரு நாள் என்ன பண்ணாரு? அவங்களுக்காக பலி கொடுத்தாரு. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் சொத்து பத்துகளுக்கு எல்லாம் ஏதாவது ஆயிருமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு டெய்லி என்ன பண்ணாரு? பலி கொடுத்தாரு. கடைசியில அவர் பயந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? புள்ள குட்டி சொத்து பத்து குடும்பம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. அல்லேலூயா. அதான் சொல்றேன், பயந்த காரியம் எனக்கு, நான் எதை குறிச்சு பயந்தனோ அது அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. பயப்படலைன்னா உள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும், பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும். பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை, தம்பி பாஸ்டர் அண்ணா சூழ்நிலை மோசமா இருக்கே, இருக்கும். சூழ்நிலை மோசமா தான் இருக்கும், பயப்படாதீங்க. இல்லையே சரீரத்துல அந்த பலவீனம் தெரியுதே, அந்த பிரச்சனை தெரியுதே, ஆமா தெரியும், கண்டுக்காதீங்க. அல்லேலூயா. என்ன பண்ணாதீங்க? கண்டுக்காதீங்க, பயப்படாதீங்க. அதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. அல்லேலூயா. மரணமே நேரிட்டாலும் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அதிகபட்சம் ஒரு மனுஷன் பயப்படுறானா லாஸ்ட் என்னன்னா சாவை குறிச்சுதான் பயப்படுவான். அதுக்குமே பயப்படக்கூடாது. அதான் சொல்றாரு பவுல், மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. அல்லேலூயா. அப்ப எதை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. வாய்களை அறிக்கை செய்யணும். பயப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ எதுக்கு பயப்படுற? எதை குறிச்சும் பயப்படாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ பயப்படலைன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? பெரிய காரியம் நடக்கும். ரெண்டாவது, நீ பயப்படலைன்னா உன்னோட ஆசீர்வாதங்கள் உன் கையில சேரும். அல்லேலூயா. நீ பயந்தேன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கைக்கு வராது. நீ கைட்டு செய்யற வேலையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமே கிடைக்காம போயிடும். உன் சம்பளமே உனக்கு வராம போயிடும் நீ பயந்தினா. ஆனா நீ பயப்படலைன்னா உனக்கு சம்பளத்தையும் கையில கொடுத்து அதுக்குண்டான இன்கிரிமெண்ட்டையும் கையில கொடுப்பேங்கிற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பயந்தா கிடைக்க வேண்டியதே கிடைக்காது. பயப்படலைன்னா கிடைக்க வேண்டியதோடு சேர்ந்து அதிகம், இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். அதான் சத்தியம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஆமென். மூன்றாவது காரியம் சகரியா 8:15. வெள்ளிக்கிழமை இதோட நிறுத்தியிருந்தோம், தொடர்ந்து பார்ப்போம். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். வரலே சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? எடுத்துட்டீங்களா? சகரியா 8:15. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாரு சகரியால?
வாசிங்க மறுபடியும், நிறுத்தி நிதானமா வாசிங்க. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாராமா? நன்மை செய்யும்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. சரி, பயப்படாத, உனக்கு நான் என்ன செய்யறேன் சொல்லுங்க. பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? சரி, அப்ப பயந்தா என்ன நடக்காது? பயந்தா என்ன நடக்காது? நன்மை நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்வேன்? பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்வேன்? நன்மை செய்வேன், நல்ல காரியத்தை செய்வேன். உனக்கு நிறைய நன்மையை நினைச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு நான் நிறைய நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாத, பயப்படாத அப்படிங்கிற. அல்லேலூயா. அப்ப பயந்தா என்ன நடக்காது? நன்மைகள் நடக்காது நம்ம வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்க வேண்டுமா? பயப்படாதீங்க. பரவாயில்ல சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ரொம்ப சிந்திக்கிறத நிறுத்தி இருக்கு. வாழ்க்கையில வாழ்க்கையை குறிச்சு சிந்திக்கிறத என்ன பண்ணுங்க? நீங்க சிந்திக்கிறதுனால வாழ்க்கையில ஏதாவது மாறுமா? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது மாறுமா? ஒண்ணு வேணா மாறும். உடல்நிலை மாறி பலவீனப்படுவீங்க, ஸ்ட்ரெஸ் வரும், ஆன்சைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், தலை சுத்தம், கிறுகிறுப்பு வரும், அப்புறம் தலை வலிக்கும், அப்புறம் வீட்டு விட்டு ஓடணும். அல்லேலூயா. அவ்வளவுதான் செய்யணும். அப்ப நம்ம மனசுல போட்டு யோசிக்கிறதுனாலயோ தலையில தூக்கி வச்சு பாரத்தை வச்சுக்கிறதுனால ஏதாவது மாறப்போதா? எதுவும் மாற. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, பொறுமையா அமைதியா இரு, நன்மையை நான் செய்யறேன். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. பயப்படாதேயுங்கள், நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல பயப்படாத, என்ன செய்யறேன்? பெரிய காரியத்தை செய்யறேன். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, பெரிய காரியத்தை நான் செய்யறேன். இரண்டாவது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற. பயப்படாத, நீ என்ன கையின் பிரயாசத்தை நீ பிரயாசப்பட்டிருக்கிறியோ அதில் நான் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். நீ என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை நான் உனக்கு தரேன், அதுக்கும் மேலையும் தரேன். ரெண்டாவது, மூணாவது, நன்மை செய்யறவன் வாழ்க்கையில் நீ பயப்படாத. பயப்படாத, தீமையை குறிச்சு தீமையை நினைக்காத, நான் உனக்கு நன்மையை நினைச்சிருக்கிறேன். உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைவுகளை வச்சிருக்கிறாரு? சமாதானமான நினைவுகளை வச்சிருக்கிறார். ஒரு தீமையான நினைவுகள் நம்மை குறித்து அல்ல. அப்ப கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப மூன்றாவது காரியம் என்ன? பயப்படாம இருந்தா என்ன கிடைக்கும்? ஆமா, சரி, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இப்பொழுது ஸ்பிரிச்சுவல். இது இப்ப நம்ம பார்த்து உலக ஆசீர்வாதம். இப்ப ஸ்பிரிச்சுவல். நம்ம பயப்படலைன்னா என்ன நல்லா கிடைக்கும்? பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வாரு. இரண்டாவது சொல்லுங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, உங்க பலன் எல்லாம் ஆசீர்வதிப்பாரு, பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு. மூணாவது, நன்மை செய்வார். இது உலக பிரகாரமா சொல்லிட்டேன். இப்ப ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க பயப்படலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். லூக்கா 1:13 எடுத்து வாசிங்க. இது வரைக்கும் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கும்? என்னமா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதுமா? தூதன் என்ன சொல்றாரு? சகரியாவே, ஹலோ, என்னை பார்க்கலாங்க, என்னை பாருங்க எல்லாரும். 1:13 லூக்கா. சகரியாவே, விசுவாசிகளே, வாயில வர மாட்டேங்குது. பயப்படுறீங்களா? பயமா இருக்கா? எல்லாத்துக்கும் பயமா இருக்கா? தூக்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கா? தூங்கிருவோமோன்னு பயமா இருக்கா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம பயப்படாம இருந்தோம்னா என்ன நடக்கும்? உங்க வேண்டுதல் கேட்கப்படும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது உங்களுக்கு நடக்கும். சரி, இப்ப பயப்பட்டா நீங்க என்ன ஜெபிச்சாலும் அது என்ன ஆகாது. ஆமா, ஜெபிச்சுட்டு வந்துட்டு நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிச்சீங்களோ அந்த காரியத்தை குறிச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா?
யோபு தன் குடும்பத்துக்காக பயந்து போய் பலி கொடுக்கிறார். காலங்காத்தால அதிகாலை தோறும் பலியிடுறாரு. பலியிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் சமாதானமா இருக்கிறாரு, பயப்படுறாரு. அதனாலதான் அடுத்த நாள் பலி கொடுக்கிறார். பயம். மறுபடியும் அடுத்த நாள் பலி கொடுக்கிறாரு, பயம். அப்ப என்ன அர்த்தம்? பயம்தான் நீங்க ஜெபிக்கிற ஜெபமே கேட்கப்படாது. அல்லேலூயா. நீங்க பயம்தான் நாங்க ஜெபிக்கிற ஜெபமும் கேட்கப்படாது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க. எங்க அம்மாட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பையன் அப்படி, என் பிள்ளை இப்படி பண்றா, அவளை குறிச்சாலே அவனை குறிச்சாலே ஒரே பயமா இருக்குன்னு. குச்சி எடுத்து 4 சாத்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சோறு போடாம அவனை பட்டினி போடு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பயப்படாத, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பயப்படாத, போய் ஜெபம் பண்ணு. போங்க, பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? போய் ஜெபம் பண்ணு. அவங்களுடைய முதல் வார்த்தை கவுன்சிலிங் கொடுக்கும் போதாகட்டும், யாராட்டும் டிஸ்கஸ் பண்ணும் போதாகட்டும், முதல்ல சொல்ற வார்த்தை பயப்படாதீங்க, என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. பயப்படாம நீங்க ஜெபிச்சீங்கன்னா வேண்டுதல் கேட்கப்படும். அல்லேலூயா. சகரியா பயப்படுறாரு, நடக்குமோ நடக்காதோன்னு பயப்படுறாரு. பயந்தனால கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? சகரியாவோட வாய் என்ன பண்ணிட்டாரு? ஊமையாக்கிட்டார். அவன் நினைச்சான், இவ்வளவு வயசாயிருச்சே, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு பிறக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அவன் பயப்படுறான். சகரியாட்ட தான் சொல்லி, பயப்படாத, நீ இத்தனை நாள் வேண்டிக்கிட்டு இருந்தியே, அது கேட்கப்பட்டிருக்குது, நீ லூசு மாதிரி பயப்படாத. அவன் மறுபடியும் பயப்படுறான். கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? குழந்தை பிறக்க வரைக்கும் வாய் ஊமையாயிருட்டான், போடான்னு. 10 மாசம் சகரியாவுடைய வாய் என்னவா இருந்துச்சு? குழந்தை பெத்தெடுக்கிற வரைக்கும் சகரியாவுடைய வாய் ஊமையாதான் இருந்துச்சு. குழந்தைய பெத்து 8வது நாள்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பேர் வைக்கும் போது அவன் வாய் திறக்கப்பட்டுச்சு. யோவான் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க பயப்பட்டீங்கன்னா வேண்டுதல் கேட்கப்படாது. இங்க தேவ சித்தம். ஏன்னா யோவான் ஸ்நானம் வந்தாகணும், வழி ஆயத்தம் பண்ணாகணும். அதனால வேண்டுதல் கேட்காம போக கூடாது. கேட்டுட்டாரு. கேட்டுட்டு ஒரு 10 மாசம் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்க வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. 2வது லூக்கா 1:30 வாசிங்க. லூக்கா 1:30. தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். வரலையா? சொல்லுவோமா? ஏமா பயப்படுற? இப்படி உனக்கு என்ன இருக்குது? நீ என்ன பெற்றிருக்கிற? என்ன பெற்றிருக்கிற? கிருபையை பெற்றிருக்கிற நாம் பயப்படலாமா? நீங்க யாரெல்லாம் கிருபையை பெற்றிருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் கிருபை இருக்குங்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கிருபை இருக்கா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையில பயப்படக்கூடாது. குடும்பத்தை குறிச்ச பயம், வாழ்க்கையை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்களும் நானும் எதுக்குங்க பயப்படணும்? அல்லேலூயா. வண்டியே கிருபையில ஓடுது, அப்புறம் எதுக்கு வண்டி பயப்படுது? சொல்லுவோமா? அல்லேலூயா. கிருபையில ஓடும் போது என்ன பண்ணக்கூடாது? கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீ கிருபை பெற்றிருக்கிறாய் மரியாளே, ஏன் பயப்படுறேன்னு தேவதூதன் கேட்கிறான். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றிருக்க. கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இது கிருபையின் காலம். தாவீது சொல்லுகிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய சுத்தமான கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொல்லுகிறான். அப்ப அந்த கிருபை தான் இம்மட்டும் என்ன நடத்தினது, இனிமேல் அந்த கிருபை தான் என்ன நடத்த போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால், கர்த்தருடைய கிருபையால நிலை நிற்கிறோம். அப்புறம் எதுக்கு பயப்படுறோம்? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கிருபையில வாழ்றீங்க? எத்தனை பேர் சுயத்துல வாழ்றீங்க? சுயத்துல வாழ்றவங்க ஒரு அழலியா சொல்லுங்க. சுயத்துல வாழ்றவங்க, என்னுடைய சுயத்தில் நான் வாழ்கிறேன், யாரும் இல்ல, வெரி தேவனுடைய கிருபையில் வாழ்கிறேன். ஆமா. அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போய் பயப்படுவேன். கொஞ்சம் படபடப்பு வந்தால் பயப்படுவேன்.
கொஞ்சம் பாக்கெட் காலி ஆயிடுச்சுனால் பயப்படுவேன். 1ஆம் தேதி ஆச்சுன்னா பயப்படுவேன். 2ஆம் தேதி ஆச்சுன்னா அதை விட பயப்படுவேன். அல்லேலூயா. வருமானம் இல்லை என்றால் பயப்படுவேன். அரிசி மூட்டை வாங்கலைனால் பயப்படுவேன். லோன்காரர்கள் வந்தால் பயப்படுவேன். அது உங்க தப்பு. வேலை போச்சென்றால் பயப்படுவேன். வண்டி செலவு வச்சால் பயப்படுவேன். பிள்ளைகளை பார்த்தால் பயப்படுவேன். பார்க்க பார்க்க பயந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா கிருபையில வாழ்றேன். ஆனால் எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பெருமையா சொல்லி கிருபைங்க, எல்லாம் கிருபைங்க. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் இந்த ஜூஸ் குடிச்சா சளி பிடிச்சிருமா? கொஞ்சம் பயமா இருக்கு. தொண்டை பாருங்க கரகரன் இருக்கு. பயங்க. ஐயோ பயமா இருக்கு. ஏன் இதையெல்லாம் தின்னா உடம்பு கெட்டுரும். கரெக்ட். தெரிஞ்சா முதல்ல வாங்கவே கூடாது. அந்த சைடே போயிருக்கு. அப்போ ஒவ்வொரு நீங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா பயந்துகிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. பயந்த காரியம் நேரிடும். அல்லேலூயா. நடந்தது என்னமோ உண்மைதான், சூழ்நிலை என்னமோ மோசமானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏனால் நீங்களும் நானும் கிருபை பெற்றிருக்கிறோம். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். கிருபை பெற்றவள் எதுக்கு பயப்படணும்? ஏன் தூதன் அந்த வார்த்தை சொல்றாரு? கிருபை இருந்தா என்ன, நீ பயந்துட்டே இருமா. கிருபை இருந்தா என்ன, நீ பயப்படு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நீ பயந்துகிட்டே இரு. அல்லேலூயா. கிருபை இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கிருபை வேலை செய்யும். பயந்தா உங்க சுய வேலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்பிரிச்சுவல். பயப்படலைனா வேண்டுதல் கேட்கப்படும். இரண்டாவது பயப்படலைனா கிருபை வேலை செய்யும். அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 8:50. லூக்கா 8:50 வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஒரல்லே சொல்லுவோமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில வரணும், உங்க குடும்பத்துல வரணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரணும், உங்க இனஜன பந்துகளில் வர வேண்டும். அப்பப்ப கர்த்தர் என்னையுமே ரட்சிக்கணும். ஏன்னா முடிவு வரையந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. அப்போ ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாள் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுள் பயம் இருக்கக்கூடாது. பயத்துக்கு பதிலாக என்ன இருக்கணும்? பயத்துக்கு பதிலாக என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. பயம் வந்துச்சுனாலே ரட்சிப்பு போயிருச்சுன்னு அர்த்தங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பயம் வந்துச்சுனாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பும் விடுதலையும் ஜெயமும் போயிடும். நீங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புனா ஏசப்பாக்குள்ள வந்தது மட்டும் ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிப்பை அனுபவிக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? இன்னைக்கு ஏசப்பாக்குள்ள கரெக்டா இருக்கிறவங்க, அதாவது கரெக்டா நீங்க ஆண்டவருக்குள்ள அந்த ரட்சிப்பை கரெக்டா பாதுகாத்துட்டு வரவங்க தான் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுறவங்க. இன்னைக்கு உங்க நேத்து உங்க ரட்சிப்பை பாதுகாத்துக்கிட்டீங்களா? கர்த்தர் ரட்சித்த ரட்சிப்பை பாதுகாத்துக்கிட்டீங்களா நேத்து? இல்ல ரட்சிப்பை மறந்துட்டு வேற ஏதாவது சுயத்துல ஓடிட்டீங்களா? வேற எங்கேயாவது அல்லேலூயாங்கிறதுக்குள்ள அரகோராண்டிங்களா? அப்படி எதுவும் சொல்லலே இல்ல. ரட்சிப்புலயே தான் இருந்தீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் அப்படியே தானே ஸ்மூத் ஆகும்? இல்ல 11 மணிக்கு மேல எங்கேயாவது வெளியே ஓடிடுவீங்களா? எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குவீங்களா? இல்ல எங்கேயாவது ஊர் சுத்த போயிருவீங்களா ரட்சிப்பின் அனுபவத்துல? அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் ரட்சிப்பின் அனுபவமா? இல்ல. கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் உங்கள் சாட்சியையும் காப்பாற்றணும். அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பயப்படாத. பயந்தீனா ரட்சிப்பு கூட உனக்கு கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. 3 காரியம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்னன்னு சொல்லுங்க. பயப்படல என்ன நடக்கும்? பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்படும். பயப்படாதே, கிருபை பெற்றாய். பயப்படாதே, ரட்சிக்கப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலக ஆசீர்வாதம் சொல்லுங்க. பயப்படாதே,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, ஆசீர்வாதமாய் இருப்பாய். பயப்படாதே, நன்மை செய்வார். ஒரு சொல்லுவோமா? இதுல 3, அதுல 3, 6. எங்க சொல்லுங்க? பயப்படாதே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 2வது, பயப்படாதே, ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது, பயப்படாதே, நன்மை செய்வார். 4வது, பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்படும். 5வது, பயப்படாதே, தேவனால் கிருபை பெற்றாய். 6வது, பயப்படாதே, ரட்சிக்கப்படுவாய். வரலே சொல்லுவோமா? 6 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது கேடகம் பார்க்கணும். பார்க்கலாமா? இதுக்குத்தான் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்றார், நீ பயப்படாதேன்னு. ஏன் ஆபிரகாமை குறித்து பயப்படாதேன்னு சொல்றான்னா, அதுக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. பயப்படாத, அவன் எதுக்கான பயந்தான்னு தெரியாது, நமக்கு தெரியாது, ஏசப்பாக்கு தெரியும்ல. அதான் சொல்ற, பயப்படாத. பெரிய காரியத்தை ஏசப்பா ஆபிரகாமை கொண்டு செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா பெரிய காரியத்தை? 2வது, பயப்படாதேன்னு சொன்னார்ல, அவன் பயப்படல. 2வது என்ன நடந்துச்சு அவன் வாழ்க்கையில? ஆசீர்வாதம் கிடைச்சதா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன மாதிரி ஆசீர்வதிச்சாரா? 3வது என்ன? ஏசப்பா ஆபிரகாமுக்கு நன்மை செஞ்சாரா? நன்மை செஞ்சாரா, தீமை செஞ்சாரா? நன்மை செஞ்சார். விதை விதைச்சான், வறண்ட பூமி ஆசீர்வாதமா மாறிச்சு. நன்மையை கட்டளை இடுகிறார். அங்க இருக்கிற அந்த ஊர் ஜனங்கள் மத்தியில எல்லாம் அவங்களுடைய கண்கள் ஆபிரகாமுக்கு என்ன தராரு? தயவு கொடுக்கிறார், நன்மை செய்யறார். 4வது, ஆபிரகாமுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சா? ஆண்டவர் ஆபிரகாமுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. 5வது, கிருபை பெற்றிருந்தாரா? தேவனுடைய கண்களில் ஆபிரகாம் கிருபை பெற்றிருந்தாரா? எஸ், கிருபை பெற்றிருந்தார். அநேக மறுமணி ஆட்டிகளை கட்டி இருந்தாலும் கிருபை பெற்றிருந்தார். 6வது என்னது? ரட்சிப்பு. ஆபிரகாமுக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்ததா? ஆபிரகாமுக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்ததா? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப பயப்படாதே, இதெல்லாம் பின்னாடி இருக்குது. நீங்க பயந்தீங்கன்னா இது எல்லாமே என்ன ஆயிரும்? போயிடும். சோ சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. பயப்படாம இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார். பயந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நன்மையும் போயிடும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதுக்குள்ள எடுத்துக்கிறேன். பயப்பட மாட்டேன். என்னது? ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஒரு பாடலை பாடி நாம் அப்படியே ஆராதனை செய்தியை நிறைவு செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் என்கிறதான பாடல். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி, இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகையோட்டுவோம், லக்கை நோக்கி நாம் படகையோட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற சாத்தானை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். சொல்லுங்க, உலகில் இருக்கிற சாத்தானை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஜீசஸ். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிறவங்களை எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி கேட்ட சத்தியங்கள் 30, 60, 100 ஓ எஸ் நம்முடைய இருதயத்தில் தங்கி பயப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும், பயமுறுத்துகிற எல்லா மனுஷிக வல்லமைகளையும், பயமுறுத்துகிற எல்லா அந்த ஆர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில அழிந்து போவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பயப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாகணும். ஆண்டவரே, பயப்படுத்துகிற எந்த காரியமானாலும் அப்பா, உம்மை தவிர இவர்களை பயப்படுத்துகிற பயமுறுத்துகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை 30, 60, 100 வளர்ந்தரட்டும். இந்த பயத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வாழ்க்கையின் பயத்தை மேற்கொள்ள கிருபை பாராட்டுங்க. சூழ்நிலையின் பயத்தை மேற்கொள்ள கிருபை பாராட்டுங்க. குடும்ப பயத்தை மேற்கொள்ள கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளை குறித்த பயத்தை மேற்கொள்ள கிருபை பாராட்டுவீராக. எதிர்காலத்தை குறித்த பயத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்பா, எல்லா பயங்கள் நீங்கட்டே இயேசுவின் நாமத்தினால இன்றையிலிருந்து விசுவாசத்தோடு தைரியமாய் வாழ கிருபை பாராட்டுங்க. என் கர்த்தர் எனக்கு முன்னே செல்கிறார், நான் பயப்படுவதில்லை. அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் என் ஜெபத்தை கேட்பார், அவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஓ எஸ், அவர் ரட்சிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு பயமில்லாத வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.